பாலிடிக்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயில், இதுதான் வந்து இந்த வீடியோவின் சாராம்சம். இதுல வந்து நான் எப்போ சொல்ற மாதிரி 3 பகுதிகள் இருக்காது, 4 பகுதிகள் இருக்கும். இந்த பகுதியில் என்ன அப்படின்னா, முதல் பகுதி நான் பார்க்க போகிறது குளோபல் பாலிடிக்ஸ். எந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் வந்து ரஷ்யா மேலே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து டீல் பண்ண போகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பகுதி. இரண்டாவது பகுதி எந்த மாதிரி யூரோப் ஏஷியா ரீஅலைன்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படின்றது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பேலன்சிங் ஆக்ட், இந்த யூஎஸ் வர்சஸ் ரஷ்யா எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நான்காவதாக யூஎஸ் உடைய ரெஸ்பான்ஸ், சாங்ஷன்ஸ் எந்த மாதிரி போட போகிறாங்க, ஆல்ரெடி டேரிஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சினாரியோவில் எப்படி இருக்க போகுது இப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்ட மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். என்னுடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த 3 பகுதி பாருங்க. 4வது பகுதியான யூஎஸ் சாங்ஷன்ஸை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ விடாமல் பார்க்க பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வலியுறுத்தல். முதல் பகுதியான சாங்ஷன்ஸுக்கு போயிடலாம். நமக்கு தெரியும் 2022 ரஷ்யா அந்த உக்ரைன் வாரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், G7 எல்லாரும் சேர்ந்து ஹெவியாக சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே சீபோன் ஆயில் இம்போர்ட்ஸில் போட்டாங்க. அதனால எக்ஸ்போர்ட் ப்ரைஸில் ஒரு லிமிட் வச்சாங்க. இதை ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸ் மேலே டார்கெட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து நடந்த விஷயங்கள். இதில் யூரோப்பியன் யூனியன், UK உடைய ப்ரைஸ் கேப் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டெவலப்மெண்ட் வரப்போகும் செப்டம்பர் மாதத்தில், எஃபெக்டிவ் செப்டம்பர் 3, 2025 ரஷ்யன் ஆயிலுக்கு வந்து பேரலுக்கு $60 $47.6 தான் கொடுப்பார்கள். 15% மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் நாங்கள் வாங்க போகிறோம், பே பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால மாஸ்கோவுடைய எக்ஸ்போர்ட் ரெவென்யூ குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான வியூ. இது வந்து வரப்போகிற நெக்ஸ்ட் மந்த் டெவலப்மெண்ட். ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நிறைய டேங்கர்ஸ், ரீஃப்ளாக்டு கோஸ்ட் ஷிப்ஸ், ஷெல் கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணி ஆயிலை வந்து ரஷ்யா வந்து ஏஷியாவுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் வருகிறது. இதை தொடர்ந்து இந்த செப்டம்பருக்கு மேல் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய சாராம்சம். இரண்டாவது பகுதியான ரீஜனல் ரீஅலைன்மெண்ட்ஸ், யூரோப் வர்சஸ் ஏஷியா எப்படி ஆகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். யூரோப்பில் கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா, சைனா மற்றும் பல கண்ட்ரீஸுக்கு ஆராம்சே அழகாக நீட்டாக அனுப்பிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கு, அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனுடைய ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நிறைய குறைஞ்சாலும் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு அவங்க அனுப்பி பேலன்சிங் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இதுதான் வந்து என்னுடைய இரண்டாவது பகுதியில் வர முக்கியமான பாயிண்ட். மூன்றாவது விஷயம்னா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பேலன்சிங் ஆக்ட் எப்படி இருக்கு. 2024 38% இம்போர்ட்ஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து பண்ணியிருக்கோம் இந்தியா. இதில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்ம இந்தியா. ஸோ இதில் சாங்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா வந்து ஃபார்மலி வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் இல்லைன்னா கூட இந்தியன் ரிஃபைனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சப்ளை டிஸ்ரப்ஷன், டேங்கர் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் அந்த ஆப்ரேஷனல் லெவலில் வந்து பயங்கரமான டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இதை வந்து சோர்சிங் அல்டர்னேட்டிவ்ஸை வச்சு, அதாவது மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, US இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து இந்தியா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது மிக முக்கியமான விஷயமாக அமைகிறது. இதை தவிர இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து நாங்கள் வாங்குறதை நிறுத்த முடியாது, எக்கானமியை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்களான்ற மாதிரியே ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ அதனால லாங் டேர்மில் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி, டிப்ளமசி இதெல்லாம் பேசி நம்ம பேலன்ஸ் பண்ணவே ஒழிய இதுக்காக எக்கானமியை சஃபர் பண்ண விட முடியாதுன்றது தான் வந்து இந்தியாவுடைய ஸ்டான்ஸாக இருக்கிறது. இதுதான் வந்து நான் சொல்ல வந்த மூன்றாவது பகுதி. நான்காவது மிக முக்கியமான பகுதி அப்படின்னு பார்க்கும்போது US உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் இது சிக்னல் பண்ணிட்டார், பொட்டன்ஷியல் த்ரெட், ஹெவி டேரிஃப், அதாவது 25 to 500% வந்து கண்ட்ரிஸ் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில், எந்த கண்ட்ரி வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 25 to 500% போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கு ஆல்ரெடி 50% போட்டாச்சு.
ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ் உடைய ரெஸ்பான்ஸாக அமைக்கிறது. இந்த இப்போ சைனீஸ் ஆயில் இம்போர்ட்ஸுக்கு எந்த விதமான இதுவும் இப்போதைக்கு போடல. முதல்ல காட்டமாக ஆரம்பிச்சாரு, அப்புறம் வேலைக்கு ஆகாது, சைனா தான் பயங்கர பேஸ் அப்படின்றப்போ அப்படியே ஆள் சத்தம் இல்லாமல் அடங்கிட்டாரு. பட் அது திருப்பியும் அவர் ரீவிசிட் பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ பாசிபிள் 50% வரைக்குமாவது போட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ உள்ள நிலைமை. ஸோ ரஷ்யன் பாலிடிக்ஸ் சும்மா கச்சிதமாக டக்கராக போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த புட்டின் ட்ரம்ப் மீட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் கூட டைல்யூட் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஸ்டான்ஸ் ட்ரம்ப் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இந்தியா மற்றும் சைனா அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கும் அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய சாராம்சமாக அமைகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல வந்தது இதுதான். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணவோ இல்லை வேற ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.